வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இருமலை போக்கக்கூடிய தூதுவளை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு. இதான் பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை. இதில் வந்து நிறையாவே முள் இருக்கும். ஒரு சில இலையில வந்து கம்மியான முள் இருக்கும். ஒரு சில இலையில வந்து நிறைய முள் இருக்கும். அந்த காம்பு இலை ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். இந்த இலையில பார்த்தீங்கன்னா நிறையவே முள் இருந்தது. இதை வந்து நீங்கள் கையிலையும் பிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா கையில் பிச்சு எடுக்க ரொம்ப குத்துதுன்னா நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணி அந்த முள்ளை வந்து நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் இலையை வந்து நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து இருமலுக்கு பெஸ்ட்டு மெடிசன். இதை வந்து நீங்கள் முட்டையோடு சேர்த்து பெப்பர் அதிகமாக போட்டு கொடுத்தீங்கன்னா இருமல் வந்து கண்டிப்பாகவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் செய்ய போகிறது வந்து என் குழந்தைக்கு செய்கிறதுனால நான் வந்து இலை வந்து ஒரு 4 இலை தான் போட்டிருக்கேன். பெரியவங்களுக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே இலை போட்டுக்கலாம். அது வந்து முள்ளை வந்து நல்லா இலையை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த முள்ளெல்லாம் வந்து எடுத்துட்டு இலையை வந்து பிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து என்னென்னா நல்லெண்ணெய். இந்த முட்டை பொரியல் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுக்கணும். மிளகு, அப்புறம் முட்டை, அப்புறம் தூதுவளை இலை. தூதுவளை இலையை வந்து நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ அடுப்பை வந்து ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலையை போட்டு தான் வதக்கணும். ஸோ இலையை பொடியாக நறுக்கின இலையை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு அப்புறம் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். இது வந்து குழந்தைக்கு செய்கிறதுனால நான் பெப்பர் பவுடரும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்காக செய்கிறதா இருந்தீங்கன்னா தூதுவளை இலையும் ஜாஸ்தியாக ஒரு 2 இலை சேர்த்து போடணும். அதே மாதிரி பெப்பரும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த தொண்டையை வந்து நல்லா சரியாகி இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணும், இருமலை குறைக்கும். ஸோ இதை நல்லா வதக்கின அப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ நான் அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்து போனாலும் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வந்து சூடாக வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க வந்து நல்லா சூடாகவே சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டிங்கன்னா இருமல் கண்டிப்பாகவே குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.